வஞ்சியின் செல்வன் அத்தியாயம் 7. யார் அந்த இளைஞன்? அக்ரிபானா அங்கு வந்தபோது மயங்கி கொண்டு வந்த மாலை பொழுது இப்போது இருட்ட துவங்கி இருந்தது. அந்த பெண்களிடம் விடை பெற்று கொண்டு புன்னை மர சோலையிலிருந்து புறப்பட்டவள் தான் வந்த வழியில் தொலைவில் தெரிந்த கலங்கரை விளக்கின் ஒளியை அடையாளமாக வைத்துக்கொண்டு நடக்க துவங்கினாள். நடக்க நடக்க தூரம் அதிகமானது போல தெரிந்ததே தவிர அவள் தங்கியிருந்த இடம் நெருங்கி வருவது போல தோன்றவில்லை. முன்பின் தெரியாத அந்த இடத்தில் தன்னந்தனியாக முன் இருட்டு நேரத்தில் நடந்து கொண்டிருப்பது அப்போது மெலிதான அச்சத்தை தோற்றுவித்தது. பொதுவாக துணிச்சலான பெண்தான் என்றாலும் அந்த சூழ்நிலை அவளுக்கு அச்சத்தையே அளித்தது. கடற்கரை ஓரமாக நெடுகிலும் அமைந்திருந்த பரதவச்சேரியில் மாலை நேரத்தில் கரை சேர்ந்த பரதவர்கள் வயிறு முட்ட கல்லை குடித்துவிட்டு வாய்க்கு வந்தபடி உளறிய வண்ணம் அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த குடிசைகளில் இருந்து வருகின்ற மீன் குழம்பின் மனமும் இறால் மீன்களை நெருப்பிலிட்டு சுடுவதால் எழுகின்ற மனமும் கடற்காற்றில் மிதந்து வந்து மூக்கை துளைத்தன. நீண்டு கிடந்த கடற்கரை மணலில் கால்கள் புதைய வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்தாள். ஆங்காங்கு குடிவெறியில் வாய் சண்டையிடும் பரதவர்களிடமிருந்தும் கைகலப்பு ஏற்பட்டு மணலில் கட்டி புரளும் பரதவர்களிடமிருந்தும் ஒதுங்கி ஒதுங்கி நடந்து சென்று கொண்டிருந்தாள். தனியே இவள் சென்று கொண்டிருப்பதை கவனித்த குடிகாரர்கள் இருவர் இவள் அருகில் வந்து வழியை மறித்து கொண்டு வம்பு வளர்க்க தொடங்கினர். பெண்ணே, நீ யார்? யாரை பார்ப்பதற்காக இங்கு வந்தாய்? யாரை சந்தித்து விட்டு செல்கிறாய் என்று கேட்டான் ஒருவன். மற்றொருவன், உனக்கு தெரியாதா? நான் சொல்கிறேன் கேள். அங்கு இருக்கும் புன்னை மர சோலைக்குத்தான் வந்துவிட்டு செல்கிறாள். இந்த முசிறிப்பட்டினத்தின் செல்வ வளமிக்க வணிகர் வீட்டு இளைஞன் எவனாவது இவள் அழகில் நெஞ்சை பறிகொடுத்திருப்பான். இவளும் வேண்டுமென்றே அவனை மயக்கி இருப்பாள். அவனை ஒருவரும் அறியாமல் இங்கு வந்து சந்தித்துவிட்டு செல்கிறாள். பெண்ணே, இது உண்மைதானே என்று அவளிடம் நெருங்கி வந்து வினவினான். இவர்கள் வலிய வந்து வம்பு வளர்ப்பதை புரிந்து கொண்ட அக்ரிபானா, மரியாதையாக அப்பால் செல்லுங்கள். என் தமையன் என்னை தேடி வந்து கொண்டிருப்பான். அவன் கண்களில் பட்டுவிட்டால் உடனடியாக அவனுடைய வாளுக்கு இரையாகி விடுவீர்கள். அப்பால் விலகுங்கள் என்று சீற்றத்துடன் கூறினாள். ஆனால் அந்த வம்பர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. ஓ, உன் தமையன் பெரிய வீரனோ? அவன் எங்களை காட்டிலும் பெரியவனோ? அப்படியானால் இங்கே வந்து உன்னை எங்களிடமிருந்து மீட்டு கொண்டு செல்லட்டுமே. அதுவரையில் எங்களிடமே இரு என்று கூறிக்கொண்டே ஒருவன் அவளது கைகளை பற்றினான். அப்போது அவளது இடையிலிருந்து மின்னல் வேகத்தில் வெளிப்பட்ட ஒரு குருவால் அவனுடைய நெஞ்சை நோக்கி நீண்டது. ஆனால் அதற்குள் மற்றவன் அவள் கையை பற்றி இழுத்து செல்ல முற்படவே அவள் ஓ என்று அலறி கூச்சலிட்டாள். அவளுடைய அலறலை கேட்டு ஆங்காங்கு இருந்தவர்கள் அவர்களை நோக்கி ஓடி வந்தார்கள். அந்த சமயத்தில் குதிரை மீது அங்கு விரைந்து வந்த ஒரு இளைஞன் அக்ரிபானாவை அவர்கள் பிடியிலிருந்து விடுவித்து விட்டு அவர்களை நைய புடைத்து மணலில் உருட்டிவிட்டான். பிறகு அங்கு இருந்தோர்களிடம் அவர்களை கடற்கரை காவல் வீரர்களிடம் ஒப்படைக்குமாறு சொல்லிவிட்டு இவளை குதிரையின் மேலேற்றி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். அக்ரிபானாவை அவள் தங்கியிருக்கும் மாளிகையின் வாசலில் இறக்கிவிட்ட அந்த இளைஞன், பெண்ணே, நீ அந்நிய நாட்டவள். நாடு விட்டு நாடு வந்து இங்கு தங்கியிருக்கும் நீ இனிமேல் தன்னந்தனியே எங்கும் செல்லாதே என்று எச்சரித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். நன்றி கூறுவதற்கு கூட நான் எழாத நிலையில் திகைத்து நின்றிருந்த அக்ரிபானா அவன் சென்ற சிறிது நேரம் கழித்தே உணர்வு வரப்பெற்றாள். இவளை ஒரு இளைஞன் குதிரை மீது ஏற்றி கொண்டு வந்து அந்த விடுதியின் வாசலில் விட்டுவிட்டு போனதை கவனித்த வணிகர்கள் சிலர் அக்ரிபானாவை சூழ்ந்து கொண்டு விசாரிக்கலானார்கள். அக்ரிபானா, இவ்வளவு நேரமாக நீ எங்கே சென்றிருந்தாய்? உன்னை தேடிக்கொண்டு சென்றிருக்கிறான் உன் தமையன் அகிலஸ். புதிய இடத்திற்கு வந்து 10 நாட்கள் தான் ஆகின்றன. அதற்குள் தனியே செல்லலாமா? எங்கே சென்றிருந்தாய்? கேள்வி கணைகள் அவளை சூழ்ந்து தாக்கின. முதலில் திகைத்து நின்றாலும் பிறகு சமாளித்து கொண்டு அவர்கள் கேள்விகளுக்கு தக்க விதமாக ஏதோ விடை அளித்துவிட்டு விடுவிடுவென்று உள்ளே சென்று விட்டாள். அன்று இரவு படுக்கையில் படுத்தபோது வணிகர்கள் அவளை கடிந்து கொண்டதையும் விசாரித்ததையும் விட அவளை தக்க தருணத்தில் அந்த கொள்ளையர்களிடமிருந்து காப்பாற்றி அழைத்து கொண்டு வந்துவிட்ட அந்த இளைஞனை பற்றிய சிந்தனைகளும் அவன் யாராக இருப்பான் என்ற வினாவுமே மேலோங்கி நின்றன. மன்னர் அன்று அரசவையில் அறிவித்த அறிவிப்பிற்கு இணங்க கிளாடியஸ் தலைமையில் வணிகர்கள் மன்னரை சந்தித்து கொள்ளை போன பொருட்களின் விவரத்தையும் அவற்றின் மதிப்பையும் குறிப்பிட்டு நீண்டதொரு அறிக்கையை தயார் செய்து கொண்டு போய் மன்னரிடம் அளித்தனர். மன்னர் அவர்களின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார். வணிகர்கள் கொள்ளை போன பொருட்களின் மதிப்பிற்கு பாதி அளவு பொற்காசுகளாகவும் பாதி மதிப்பிற்கு மிளகு, யானை தந்தம், சந்தனம் முதலான நறுமண பொருட்களையும் பெற்றுக்கொண்டனர்.
இது அவர்கள் சற்றும் எதிர்பாராதது என்பதால் அவர்கள் தங்கள் மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்து மன்னரை வாயார வாழ்த்தி திரும்பினர். அன்று இரவு களத்தை செப்பனிடும் பணியை முடித்துக்கொண்டு கிளாடியஸும் அக்கிலஸும் திரும்பிய பின்னர் அனைவரும் கூடி மேற்கொண்டு செய்ய வேண்டியது குறித்து ஆராய்ந்தனர். சிலர் தங்களுக்கு கிடைத்த பொன்னை கொண்டு புன்னாட்டில் இருக்கும் நீலக்கல் சுரங்கங்களில் இருந்து விலை மதிப்பு மிக்க கற்களை வாங்குவதற்கும், சிலர் பாண்டிய நாட்டு கொற்கை துறைமுகத்தில் கிடைக்கும் முதல் தரமான முத்துக்களை வாங்குவதற்கும் விருப்பம் தெரிவித்தனர். இவைகள் ரோமாபுரியில் ஒன்றுக்கு 100 மடங்கு விலை போகக்கூடியவை என்பதால் இவற்றை வாங்குவதற்கு அவர்கள் ஆர்வம் காட்டினர். சிலர் உடனடியாக அங்கிருந்து வெளியூர் செல்ல விரும்பாமல் உள்ளூர் சந்தையிலேயே தாங்கள் கொண்டு வந்த ரோமாபுரியின் மதிப்புமிக்க பொருட்களையும் கலை அழகு மிகுந்த கைவினை பொருட்களையும் விற்று அதற்கு ஈடாக உள்ளூரில் கிடைக்கும் மிளகு, ஏலம், சந்தனம், யானை தந்தம், மயில் தொகை போன்ற பொருட்களை வாங்கி சேகரிப்பதற்கு விருப்பம் தெரிவித்தனர். அந்த யவன வணிகர்கள் ரோமாபுரியிலிருந்து புறப்பட்டு எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தை வந்தடைந்த போது அந்நகரின் புகழ்பெற்ற அடிமை சந்தையிலிருந்து தேவையான அடிமைகளை தம்முடன் அழைத்து வந்திருந்தனர். செல்லும் இடங்களுக்கு அவர்களையும் உடன் அழைத்து செல்லவும் முடிவு செய்தனர். களத்தின் தலைவன் கிளாடியஸ் என்றாலும் வணிகர்களுக்கு தலைவனாக கேசியஸ் என்பவன் இருந்தான். அவன்தான் ரோமாபுரியில் தமிழகத்துக்கான பொருட்களை கொள்முதல் செய்வது, பாதுகாப்புக்கான வீரர்களை தேர்வு செய்வது, களத்தில் துடுப்பு தள்ளுவதற்கான அடிமைகளை விலை கொடுத்து வாங்குவது போன்ற முக்கிய பணிகளை முன்னின்று செய்பவன். வணிகர்கள் ரோமாபுரியின் மன்னர் டிராஜனை சந்தித்து தமிழகத்துடனான வணிகத்துக்கு அனுமதி பெற்று வந்ததும் அவன் தலைமையில்தான். எனவே இப்போதும் அவனது தலைமையில் எல்லா வணிகர்களும் கூடி அடுத்து செய்ய வேண்டியதை குறித்து திட்டமிடக் கூடினர். வணிகர்களே, சேர மன்னர் நமது கொள்ளை போன பொருட்களுக்கு ஈடாக அளித்த இழப்பீடு நமக்கு மனநிறைவை அளித்துள்ளது. 40 நாட்கள் அலைக்கடலில் அல்லும் பகலும் ஆயிரக்கணக்கான ஸ்டேடியாக்களை கடந்து வந்த நாம் இப்போதுதான் ஓரளவு மன நிம்மதி அடைந்திருக்கிறோம். இந்த முசிறி துறைமுகம்தான் மேற்கு திசை நாடுகளிலிருந்து பயணம் செய்து வரும் நம்மை போன்ற வணிகர்களை வரவேற்கும் தமிழ்நாட்டின் வாயிலாகும். நமது நாட்டு மக்களின் அன்றாட உணவில் இடம்பெறும் மிளகு விளையுமிடமும் இந்த நாடுதான். இந்த துறைமுகத்தில் இருந்துதான் மிளகை பொதி பொதியாக நமது வணிகர்கள் ஏற்றி வருகிறார்கள். இப்போது இங்கே தங்கி வணிகம் செய்து வரும் நமது வணிகர்களின் குடியிருப்பு பகுதிக்கு செல்வோம். அங்கே 100 ஆண்டுகளுக்கு முன்னர் நமது நாட்டை ஆண்ட அகஸ்டஸ் மாமன்னருக்கு ஒரு கோயில் கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த கோயில் மண்டபத்தில்தான் எல்லோரும் கூடுவார்கள். இப்போது நாம் அங்கு சென்றால் எல்லோரையும் பார்த்து விடலாம். இவ்வாறு கேசியஸ் கூறியதும் வணிகர்கள் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார்கள். கடலில் தொலை தூரத்திலிருந்து பயணம் செய்து வந்து சேர்ந்துள்ள ஒரு நாட்டில் தங்கள் நாட்டு மக்களை காணப்போகிறோம் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் ஆவலை கிளர்ந்தெழச் செய்தது. அகிலஸுக்கு தனது தங்கை அக்ரிபானாவை பாதுகாப்பாக விட்டு வைக்க ஒரு இடம் கிடைக்கக்கூடும் என்ற எண்ணம் தோன்றியது. சிறிது நேரத்தில் களத்தின் தலைவன் கிளாடியஸ், வணிகர்களின் தலைவன் கேசியஸ் ஆகியோர் முன்னே செல்ல, ஏனைய வணிகர்களும் அகிலஸ், அக்ரிபானா ஆகியோரும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றனர். முசிறி பட்டினத்திற்கு தெற்கே கடற்கரையிலிருந்து சற்று உட்புறமாக இருந்தது யவனர்களின் குடியிருப்பு. முத்து குளிக்கும் சலாபமும் சோனக வணிகர்கள் தங்கியிருக்கும் பந்தர் பட்டினமும் அங்கிருந்து இன்னும் தெற்காக சிறிது தூரத்தில் இருந்தது. கடற்கரை நெடுகிலும் செழிப்பாக வானளாவ உயர்ந்திருந்த தென்னந்தோப்புகளையும் ஆங்காங்கே தென்பட்ட சிறு சிறு நெய்தல் மலர்கள் பூத்து கிடந்த பொய்கைகளையும் அவற்றில் பல்வேறு குரலில் ஒலி எழுப்பி கொண்டிருந்த விதவிதமான பறவைகளையும் வியப்புடன் பார்த்து கொண்டே நடந்து சென்றார்கள். சற்று தொலைவில் வீதிகளின் இரு மருங்கிலும் உயர்ந்த மாளிகைகள் நெருக்கமாக அமைந்திருந்த குடியிருப்பு பகுதி தென்பட்டது. அவை எல்லாவற்றிலும் இருந்தும் தனித்து வெள்ளை வெளையரென்று விண்ணை முட்டி கொண்டு நின்ற கோபுரம் ஒன்று தெரிந்தது. அதன் வெண்மை நிறமும் அரைக்கோள வடிவிலான கோபுரமும் நெடிது உயர்ந்த தூண்களும் அவர்களுக்கு தங்கள் நாட்டு கோயில்களை நினைவுக்கு கொண்டு வந்தன. ஒரு வணிகர் வாய்விட்டே தமது வியப்பை வெளிப்படுத்தினார். இது கிரீஸ் நாட்டின் ஒலிம்பிய மலை அடிவாரத்தில் உள்ள ஜிஎஸ் கடவுளின் கோயில் போல அல்லவா உள்ளது என்று வணிகர்களின் தலைவன் கேசியஸை பார்த்து அவன் கூறினான். ஆம் நண்பரே, அது இந்த கோயிலின் அமைப்பில்தான் உருவாக்கப்பட்டது. நமது நாட்டில் உள்ளது போலவே வெள்ளை சலவை கற்களை கொண்டு கட்டப்பட்டது. இதற்கென்றே கலன்களில் அந்த கற்கள் கொண்டு வரப்பட்டன. கட்டிடக் கலைஞர்களும் நம் நாட்டிலிருந்தே வந்தனர். நமது அகஸ்டஸ் மாமன்னரின் புகழை கடல் கடந்தும் நிலைநாட்டியிருக்கிறார்கள் நமது வணிகர்கள். அது மட்டுமல்ல அவர்களது நோக்கம்.
அவருக்கு தாங்கள் செலுத்தும் நன்றி கடனாகத்தான் இதனை கட்டி இருக்கிறார்கள். நாம் இத்தனை பேர் நமது நாட்டிலிருந்து கடலில் கலன்களை செலுத்தி கொண்டு வந்து வணிகத்தில் ஈடுபடுகிறோம் என்றால் அதற்கு காரணம் அவரே அல்லவா? இவ்வாறு அவர்கள் உயர்வாக மதிக்கும் அகஸ்டஸ் சீசர் மன்னரை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஆவல் இயல்பாக எழுகிறதல்லவா? அவர் ரோமாபுரியை நமது கதை நடக்கும் காலத்துக்கு சற்று ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி புரிந்த மாமன்னர். ஒரு சில மேற்குடி மக்களின் பிடியில் ரோமாபுரி இருந்த நிலையை மாற்றி அதன் ஆட்சியை கைப்பற்றியவர். அதன் எல்லைகளை விரிவடைய செய்து ரோம பேரரசின் முதல் மாமன்னரானார். புகழ்பெற்ற ஜூலியஸ் சீசர் மன்னரின் மைத்துனர் இவர். ஜூலியஸ் சீசரையும் அடுத்தபடியாக ஆட்சியை கைப்பற்றிய அவரது நண்பர் ஆண்டனியையும் போல எகிப்து நாட்டின் பேரரசி கிளியோபாட்ராவின் அழகுக்கு அடிமையாகாமல் அவளை வென்று எகிப்தை ரோம பேரரசுடன் இணைத்தார். எகிப்தின் நைல் நதி முகத்வாரத்தில் மேல்திசை நாடுகளுக்கும் கீழ்த்திசை நாடுகளுக்கும் பாலமாக விளங்கிய அலெக்சாண்ட்ரியா துறைமுகப்பட்டினம் அரேபியர் வசமிருந்ததை மாற்றி அங்கே யவனர்களின் செல்வாக்கையும் ஏற்படுத்தினார். அவ்வாறே செங்கடலின் மற்ற துறைமுகங்களிலும் யவனர்களின் ஆதிக்கம் ஏற்பட செய்தார். இதனால் யவன நாட்டு கலன்கள் ஏராளமான எண்ணிக்கையில் தமிழகம் நோக்கி கடலில் புறப்படலாயின. இவ்வாறு வணிகம் செழித்ததால் யவன வணிகர்கள் மிக விரைவில் பெரிய செல்வந்தர்களாயினர். இதனால் அகஸ்டஸின் பால் அவர்களுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் வகையிலேயே தாங்கள் முதல் சென்று அடைகின்ற துறைமுகப்பட்டினமாகிய முசிறியில் அவருக்கு ஒரு கோயில் அமைத்தனர். கிளாடியஸ், கேசியஸ் ஆகியோரின் தலைமையில் வணிகர்கள் அகஸ்டஸ் சீசரின் கோயிலை அடைந்தபோது அங்கே கோயிலின் முன் மண்டபத்தில் இருந்த அந்த யவன குடியிருப்பின் தலைவனும் மற்ற வணிகர்களும் அவர்களை அன்புடன் வரவேற்றனர். தங்கள் நாட்டிலிருந்து ஊரிலிருந்து வந்திருக்கும் இவர்களை கண்டதும் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. கிளாடியஸும் கேசியஸும் தாங்கள் கையோடு கொண்டு சென்றிருந்த மதுச்சாடிகள் சிலவற்றையும் கைவினை பொருட்களையும் பரிசாக அளித்தனர். அந்த கோயில் தங்கள் கிரேக்க நாட்டு ஒலிம்பிய மலை அடிவாரத்தில் உள்ள ஜிஎஸ் கடவுளின் கோயிலை போன்றே கட்டப்பட்டிருப்பதைக் கண்டு மேலும் வியப்படைந்தனர். உயர்ந்து செல்லும் படிக்கட்டுகள், பெரிய முன் மண்டபம், அவற்றை தாங்கும் மெல்லிய உயர்ந்த தூண்கள், மேற்பக்கம் விதானத்தை ஒட்டிய மடிப்புகள், தூண்களுக்கு இடையே வளைவுகள், நாற்புறத்திலும் நேர் வரிசையில் தூண்கள், சதுர வடிவ கருவறையின் மேற்புறம் கவிழ்ந்த தாமரை மொட்டை போன்ற கோபுரம், அதன் உட்புறம் அழகிய ஓவியங்கள், இவற்றையெல்லாம் கவனித்த வணிகர்களுக்கு தம் நாட்டு கோயில் ஒன்றில் இருப்பதை போன்ற உணர்வு ஏற்பட்டது. அங்கிருந்த வணிகர்களிடம் உரையாட துவங்கியதும் தமிழகம் என்னும் மாபெரும் நாட்டின் செல்வ செழிப்பு மட்டுமல்ல, அங்கே வணிகம் செய்வதில் உள்ள அபாயங்களும் அவர்களை மலைக்கச் செய்தன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.